ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மீன் பிடிக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மீன் சரியாக வந்து மாட்டல. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று கிடக்கு. இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஜிலேபி மீன்லாம் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு அமேசானில் வாங்கின ஒரு ஃபிஷ் ட்ராப் இருக்குது. அதை போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் மாட்டா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிணத்த போய் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ட்ராப் மாட்டி இன்றைக்கி மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பாருங்க ஃபுல்லாக கருவாக்கடா இருக்குது. இதுக்கெல்லாம் போய் பூந்து போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு அங்கே இருக்குது. வாங்க போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏரியா பயங்கரமாக இருக்குது. நண்பர்களே நான் சொன்ன கிணறு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கான்னு வேறு தெரியல. நான் மாற்ற கற்றுக்கிட்டு இருக்கேன். கிடக்கு பாருங்க. அந்த முண்டுதுவார் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிணத்துக்குள்ளே மீன் கண்டிப்பாக இருக்குது. நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு மாட்டுதா அப்படிங்கிற பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அமேசானில் வாங்கினா ஃபிஷ் ட்ராப்பு. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப் போட்டு மீன் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃபிஷ் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. 300-400 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கா, அதை பார்த்தீங்கன்னா மேலே இப்படி இழுத்து லாக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க எத்தனை ஓட்டம் இருக்குன்னு பாருங்கள். மீன் போகிற வழி 1 2 3 4 ஒரு நெருக்கி ஒரு 5-6 இல்லை ஒரு 10 ஓட்டம் இருக்கும் கீழே சேர்த்து இருந்தால். இது பார்த்தீங்கன்னா மீன் எடுக்கிறக்கான வழி. முதல்ல இதை வந்து முடிச்சு போட்டுக்குருவோம். ஏன்னா மீன் வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை இஞ்சி ஒரு ஓட்டையை பாரு, அதை வச்சு கட்டிடுவோமா. நண்டு வந்து ஏற்கனவே மாட்டி பிச்சிருச்சு நண்பர்களே. அதனால் பார்த்திங்கன்னா அதை லைட்டாக வந்து ஒரு ஓட்டையை போட்டு பண்ணிடுவோம். நான் முடிச்சு போட்டாச்சு பார்த்தீங்களா. இதுக்குள்ள வந்து கொஞ்சம் இறையா போடணும். மீன் சாப்பிட்றக்கான ஒரு இறையா உள்ளே போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைத்தை கட்டி உள்ளே இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு வந்து உள்ளே மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து வலைக்கு தையல் போட போகிறோம். ஃப்ரிட்ஜு வச்சு நான் சரியாக கவனிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு இப்போ வந்து கட்டிக்கிடுவோம். மீன் பெரிய மீன் வந்து போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே 2-3 முடிச்சு போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப க்ளோஸாக காமிக்காது, மங்களம் தெரியும். இதுக்கு ஜூம் ஆப்ஷன் கிடையாதுல்ல. பார்த்திங்கன்னா மறைச்சிட்டு பாருங்க. அப்படி பார்த்திங்கன்னா முடிச்சை போட்டு அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள போட்டு எண்ணெய் போட்டோம்னா வந்து சோறு தான் அள்ளிட்டு வந்திருக்கேன். நம்ம சாப்பிடுவோம்ல சோறு, அந்த சோறை தான் பார்த்திங்கன்னா அள்ளிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு கோதுமை தவிடு ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுவோம். இதுக்கு முன்னாடி என்ன மீன் போட்டு எண்ணெய் போட்டு பிடிச்சிருக்கேன்னா அந்த ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெட்டு, சோறு, அப்புறம் வந்து கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்டாக் இல்லைங்கிறனால வந்து சோத்தை அள்ளிட்டு வந்திருக்கேன். இதுங்க பார்த்தீங்களா ஒயிட் ரைஸ் இது. அப்புறம் வந்து இதுக்குள்ள தவிடு ஒன்று இருக்குது, கோதுமை தவிடு உள்ளே பாருங்கள். இந்த மைதா போட்டுக்கடா. ரெண்டே ஒன்றா வச்சுருது. அதாவது கெண்டை மீன் பிடிக்க போயிருந்தோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து கடைசியாக பால் சிட்டு வீச போயிருந்தோம். அப்போது இந்த மாவில் யூஸ் பண்ணியிருப்போம். அதை அப்படியே எடுத்துக்கு வந்தேன். இது சரியாக பார்க்கல. சரி ரெண்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு என்ன மீன் மட்டும் பார்ப்போம். அதுக்கு தண்ணி வேணுமேடா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு. சரி ஆனால் சோத்துலேயே போட்டு கலந்துருவோம். கொஞ்சம் வந்து தவிடு சோத்தில் போட்டுக்குருவோம். மைதா மாவு அப்புறமாட்டி சப்பாத்தி இது பரோட்டா போட்டு தின்றும் மிச்சம் இருக்கிறது. மொத்தம் உள்ளே போட்டுருவோம். போதும் சாரி. போதும்டா. மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போயிருந்தா. ஓகே மாவு உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு ஒன்று எடுத்து வச்சுருக்கு. இதுவும் பால் செட்டில் போட்ட கயிறு. பால் செட்டை போட்டு அன்றைக்கி ஒன்று ஒன்று அத்துக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. அது அத்துக்கு போனால் மீதம் உள்ளது. இப்போ இதை வந்து இதில் கட்டிடுவோம். கையை கழுவணும், அதுக்கு முன்னாடி கழுவிக்கிறோம். அப்படி கழுவ இந்த தண்ணி கொண்டாந்துருக்குல்ல லைட்டாக ஊற்றி கழுவிடுவோம். இறக்கிடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க லேண்டாகிடுச்சு. தண்ணிக்கிட்ட போயிடுச்சு போடப்போகிறோம். ஓகே நண்பர்களே தண்ணியை தொட்டுருச்சு. அப்படியே கொஞ்சமாக உள்ளே போயிடும். நல்லா கொஞ்சம் ஆழத்தில் போடுவோம். ஆழத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள வந்து மீன் நிறையா இருக்கும். இப்போயே பாருங்க நடந்துச்சு சார். போட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோம். எவ்வளோ தரம் போட்டோம்? இன்னும் போட்டோமா? போட்டோம் ஃபுல்லாக போட்டோம்.
போதும்டா, ரொம்ப தரையில் போய் உட்காந்துருச்சுன்னா. சரி போதும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அதில் கட்டி வச்சுக்குவோம். சும்மா கணக்கட்டாவில் சுற்றி பின்னி வச்சுருவோம், உருகாது. யாராச்சும் வந்து எடுத்துக்கு போயிடா மாதிரி இருந்தால் சரி. என்ன ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். கொஞ்சம் நேரம்னா ஒரு ரொம்ப நேரம் வந்து கலக்கணும் உள்ளுக்கே. ஏன்னா வந்து மீன் வந்து எப்போ உள்ளே போகும் என்னங்கிறது தெரியாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். மீன் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இறதிங்கிறதுக்கு உள்ளே போக மாட்டிக்கிறோம். அப்படி இருக்கிற மீன் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், பாய். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு வந்திருப்போம். பார்த்தா நான் பொறுமை தாங்கலை. சரி என்ன மாட்டிருக்கேன் அப்படிங்கிற பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு இறை உள்ளே இருக்கா அப்படின்னா, இறை இல்லைன்னா உள்ளே திரும்ப அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளே போடுவோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு மாட்டிருக்கா ஃபஸ்ட்டு பார்ப்போம். செல்லு வந்து கிணத்துக்குள்ளே போகும்போது சட்டை பையில் வச்சுட்டு இறங்காதீங்க. குமியும் போது செல்லு விழுந்துடும். அதனால் செல்லை வரோம் போட்டு வாங்க மேலே தூக்கி பார்ப்போம். அப்படியா, இங்கிட்டு வா. எங்கிட்டு கேமராவில் தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தா அங்கே போயிடு. நான் தூக்கி பார்க்குறேன். ஓகே மக்களே, வாங்க. ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. மாட்டியிருக்கானு தெரில. தூக்கி பார்த்துருவோம். இந்த வெயிட்டாக இருக்குது. இறக்கும்போது சல்லுன்னு பண்ணிச்சு, தூக்கம் வெயிட்டாக இருக்குது. அதோட மீன் மாட்டிச்சா? எவ்வளோ டெம்பராக இருக்குது பார்த்தியா? தண்ணியை குடிச்சிருக்கோம். அமைச்சு குடிக்காதா? இல்லை. எக்கலே வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. சோறு மட்டும் ஒன்றுமே காணும். சிறுவன் ஜாஸ்தி இருக்கல்லடா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயே நண்பர்களே, நம்ம ஏமாந்துட்டோம். உண்மையாக இல்லை, ஒரு கொஞ்சம் கூட இல்லை. மூட்டை கடை இருக்கு. என்னடான்றது இப்போ? இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கணும்டா. தூக்கி சென்டரில் போடுமா? தூக்கி வீசினோம்னாலே அந்த ட்ராப் வந்து ஃபால்ட் ஆகிடும். மெதுவாக தான் இறக்கணும். சரி, திரும்ப கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்னென்னா, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மழை வேறு பெய்யலையா, அதனால் வந்து மீன் எங்கேயுமே பிடிக்க முடியல நண்பர்களே. அதனால் தான் அந்த ட்ராப் வச்சு இறக்கி கிணத்துக்குள்ளே மீனாச்சும் பிடிப்பான்னு பார்த்தோம். இப்போ தூண்டி போடலாம். தூண்டி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து எடுக்கணும். அந்த மண் பூரா ஃபுல்லாக பட்டு போச்சு. எங்கே நான் தோண்டினாலும் கட்டாந்துற மாதிரி இருக்குது. புழுவே பிடிக்க முடியல. அதனால தான் சரி ட்ராப்பை செட் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நீ ட்ராப் அதுக்கு மேலே இருக்குது. கடைசியாக ஒரு அட்டம்ப்ட் நண்பர்களே. இதை இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு மாட்டுனுச்சுன்னா பார்ப்போம். அப்படின்னா வேறு ஏதாச்சும் வழி தான் பண்ணணும். எங்கள் ஊர் சுத்தமாக வந்து நான் தண்ணியை ஃபுல்லாக எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்மா குளம் அங்கே ஏரி எல்லாம் வத்திருச்சு, வறண்டு தரையை வெடிச்சு கிடக்க அன்னைக்கனையா. இப்போ நாங்கள் கடைசியாக போட்ட மீன் வீடியெல்லாம் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வண்டியில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வெளியூரில் தான் பிடிச்சோம். சரி, அடிக்கடி போக முடியாத ஊருக்கு அப்படிங்கிறனால வீடியோ வந்து போடாமல் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அடிக்கடி போடலாம். இப்போ ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 300-400 பெட்ரோல் செலவாகுது, போயிடுறதுக்கு சாப்பாடுக்கு அது மாதிரி. இப்போ அதனால தான் இப்போ ரெகுலராக போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக மீன் எடுத்து போகிறோம். இப்போ விரா மீனும் பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம விரா மீனும் பிடிக்க முடியல, ரெல்லி வீசி. சிலை மீன் மட்டும்தான் பிடிக்க முடியுது. வலை போட்டு ஒரு நாள் பிடிச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் போக முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்கிறனால போகல. சரி ஓகே, இப்போ மாட்டுதான் அப்படிங்கிற பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இப்போ 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பார்ப்போம். இப்போ வந்து மீன் மாட்டிருக்கானு. போன நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா மீனே மாட்டல. வீட்டுக்கெலாம் போயிட்டு பையன் சாப்பிட்டு வந்திருக்கான். தூக்கி பார்ப்போம். இவ்வளோ நேரத்தில் மீன் மாட்டலைன்னா கண்டிப்பாக அதில் மீன் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். உண்டுதியா ஆனம்பதியா கடக்கியா நண்பர்களே, மீன் கிடக்கு இல்லை பாருங்க. உள்ள பாரு, உள்ள காமி. 2 சல்லிக்கண்டை, 2 கண்டை குஞ்சு. எங்கடா அது ஒன்றும் காணுமியா? எக்கையா? அந்த வர கிடக்கு, கீழே கிடக்குறா. உள்ள பேசுகிறா, பேசுகிறா. அந்த இதுக்குள்ள கிடக்குறா. பேர் இந்தா ஐயோ எல்லாமே ஜல்லிக்கண்டை கொஞ்சம். இதுக்களையே பாருங்கள், அருமையான மீன். ஐயோ நீங்கள் போகிற திரும்பவும் இருங்க, உள்ளே எடுத்து காமிக்கிறேன். உள்ளே பார்க்குறேன். அப்படி 2 ஜல்லிக்கண்டை இவ்வளோ நேரத்துக்கு அதே ஓட்டடா மோட்டுது. பொத்து கீழே விழுகுதுடா. அவன் பொத்துக்கிட்டு போயிடுச்சோட எல்லாம்.
நண்பர்களை இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துன்னா ஜல்லிக்கண்டை தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை ஃபிஷ் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஓட்டைங்கிறனால அந்த தப்பி விழுகுதுடா. ஓட்டைங்கிறனால நண்பர்களே நமக்கு ஒழுங்காக மாட்டலை. ஜாருங்க. ஆனால் சூப்பராக ஒரு மூணு ஜல்லிக்கண்டை மாட்டியிருக்கு. அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜாருங்களே, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை. விராமன் பிடிக்கிறான். சரி எடுத்துக்கிட்டு வா. தண்ணி கிடக்குன்னு உனக்கு இப்போ இல்லை இதுக்குள்ளே விராமன் கிடந்தாலுமே இந்த ஜல்லிக்கண்டில் முள்ளை குத்திட்டு தூக்கி போட்டோம்னா மாட்டோம்டா. ஆமாம். என்ன பண்ணுவோம்? சரி தூண்டி முள்ள எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கியா? இல்லை இல்லை. சரி நண்பர்களே, ஐயா பிடிக்கலான்னு தான் அதுக்குள்ள விராமன் இருக்கான்னு தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது சாகரக்குனே உள்ளே ரிலீஸ் பண்ணிடுவோம். தப்பி தப்பி விழுந்துக்கிட்டே இருக்கடா பாவம். என்னை விடுறாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விட போகிறோம். ஓகே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் மாட்டிருக்கடா. அது ஓட்டையாது. நம்ம எடுக்கிறக்கு முன்னாடி கீழே விழுந்துருது இல்லை, போயிடுச்சு போலக்கியா? அதை சொல்லு. ஓகே நண்பர்களை, ரிலீஸ் பண்ணிடுவோம். தண்ணிக்குள்ளேயே மாட்டுருவோம் பாருங்கள். தூக்கி போடலே பாதி தண்ணி போடடா. அடுத்து 2வது மீன். இது பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி போட்டோ எடுக்கல மீன் பிடிக்கிற மாதிரி தமிழுக்கு இல்லை தூக்கி போட்டுமே சேர்த்தேன்னு இதான் அப்படியே காமி. ஆமாம், அது முன்னாடி இப்படி காமிச்சி. நண்பர்கள் நாங்கள் பிடிச்ச மீன் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா தமிழில் வைக்கலாம்னு இருக்கோம். சரி தூக்கி போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து இதுக்குள்ள கணக்கு என்ன மீன் கிடக்குன்னு பார்த்தோம்னா ஜல்லிக்கண்டை மீன் கிடக்குது. மற்ற மீன் மேலே வந்து மோதிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற்கனவே வந்து ஜிலேபி பிடிச்சிருக்காங்க, கருப்பு ஜிலேபி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் மீன் பிடிக்க போகிறேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்காது. இந்த வீடியோ அப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான மீன் பிடிக்கிற வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.